யாருக்காச்சும் நேற்று நடந்தது ஏதாவது டவுட் இருக்கா? சந்தோஷம். ஓகே, நேற்று நம்ம 2 ஏபி எழுதியிருந்தோம். நியூ யூசர் வந்து அதுக்கப்புறம் யூசர் லிஸ்ட். ஓகேங்களா? இது எல்லாமே முழுக்க முழுக்க எங்க இருந்து வருது அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து யூசர் டீடைல் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டு, அதாவது ஐடியை கொடுத்தா அந்த ஐடியை வச்சு டேட்டாவை எடுத்து கொடுக்கறது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக்கா இதை பண்ணிடணும். இப்போ இந்த யூசர் டீடைலே நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ இது ஒரு டேட்டாவை கொடுக்குது, இது ஸ்டாட்டிக். ஓகேங்களா? இந்த இடத்துல ஐடி அப்படின்றது எதை கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஐடி. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி யூஸ் பண்றேன். யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம இந்த ஸ்டாட்டிக்கு எழுதியிருக்கோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இதை எதுவுமே பண்ண போறது கிடையாது. இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஐடியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுடைய மாடல்ல இருந்து எடுக்க போறோம். அதாவது ஸ்கீமா இங்க செட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீமாவை இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீமால இதுக்கு முன்னாடி யூசர் லிஸ்ட்ல ஃபைண்ட் அப்படின்னு போட்ட எம்டி ஆப்ஜெக்ட். இது பாத்தீங்கன்னா எம்டி ஆப்ஜெக்ட். எம்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னா எல்லா ரெக்கார்டுமே வரணும் அப்படின்றது. இப்போ ஐடியை மட்டும் வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்க மாடல்ஸ் இங்க போயிட்டீங்க அப்படின்னா எடிட்டிங் கோடிங் நிறைய இருக்கு. ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபைண்ட் பை ஐடின்னு இருக்கு. அப்போ இதை நான் கிளிக் பண்றேன். அது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபைண்ட் பை ஐடி, நீங்க ஐடி இங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன கொடுக்குது அப்படின்னா ரெக்கார்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி யூஸ் பண்ணணும். யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ஏஎஸ் ஓகே, இங்க ஃபைண்ட் பை ஐடி அட்வென்ச்சர். ஓகே, வெயிட் அட்வென்ச்சர் அப்படின்றது அவங்களுடைய மாடல் நேம், நம்மளது யூசர் மாடல். இந்த யூசர் ஐடியை எடுத்து போய் இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த யூசர் இன்ஃபோவை எடுத்து போய் இங்க கொடுத்துறேன். இந்த யூசர் இன்ஃபோவை இங்க கொடுக்குறேன். டேட்டா வருது. இப்போ இந்த ஐடியை நான் கொடுக்குறேன் யூசர் டீட்டெயிலுக்கு. இப்போ பாருங்க ஷாக்கித் தேவ் அப்படின்றதெல்லாம் வரும். இப்போ நம்ம என்ன செய்ய முடியுது அப்படின்னா எந்த ஐடியா கொடுத்தாலும் அது எங்க இருந்து எடுத்துட்டு வரும் அப்படின்னா யூசர் மாடல்ல ஃபைண்ட் பை ஐடி. ஓகே, சரி. இப்போ நான் சொல்றேன் எதுக்காக இந்த மங்கூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்லாம ஏன்னா இப்போ சொல்றீங்க அப்படின்னா இதனுடைய சிம்பிளிசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம மோங்கோலேயே நீங்க கோடிங்க தாராளமா எழுதலாம். என்ன இந்த சேவ் அப்படின்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கும், இந்த ஃபைண்டுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த மங்கூஸ் அப்படின்றது ஒரு ஓஆர்எம், லைக் உங்க இதுல சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியுது யூசர் மாடல் அப்படின்றது நம்மளுடைய கலெக்ஷன். ஓகேங்களா? அதுல ஃபைண்ட் பை ஐடி இந்த பேரை வச்சே தெரியுது ஐடியை கொடுத்தா அது டீட்டெயில கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஃபைண்ட் பை ஐடி. நமக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கும் என்ன அப்படின்னா ஆனா இந்த ஃபைண்ட்ல இப்போ நான் இந்த இடத்துல வந்து யூசர் லிஸ்ட்ல எல்லாமே வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பதிலா நான் இந்த இடத்துல ஐடின்னு போட்டு இந்த யூசர் ஐடியை போட்டா வருமா வராதான்னு கேட்டா வரும். ஓகேங்களா? ஆனா அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதனுடைய பிரைமரி இதுவே என்ன அப்படின்னா நீ டிஃபால்ட்டா இங்க ஒரு வேல்யூ கொடுக்குற அப்படின்னா இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஐடி தான் அது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். இது இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஆகாது, நீ இமெயில கொடுத்தும் செக் பண்ணலாம், யூசர் நேமை கொடுத்தும் செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதனுடைய பர்பஸ் வேற மாதிரி. இது எதை கொடுத்தாலும் கண்டுபிடிச்சு சொல்லும், ஆனா இது ஐடியை மட்டும் தான் கண்டுபிடிச்சு சொல்லும். அதனாலதான் பேரு ஃபைண்ட் பை ஐடி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மங்கூஸோட டாக்குமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா எங்க கொரி
இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட். இப்போ நீங்க டெலிட் எழுதுறதுக்கு இதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ரிமூவ், அப்டேட், ஃபைண்ட் ஒன், ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுக்கிறதுக்கு இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஃபைண்ட் ஒன் அப்படின்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபைண்ட் பை ஐடி அப்படின்னு கொடுக்குறேன், இது வெறும் ஐடி மட்டும் கொடுக்கணும். ஃபைண்ட் ஒன் அப்படின்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துக்கலாம். இமெயில் ஈக்குவல் டு சம்திங் நீங்க கொடுக்குற டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்து இது கொடுக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலையை ஈஸியா பண்றதுக்காக யூஸ் பண்றதா. நீங்க அப்டேட் ஒன்று பண்ணிக்கலாம், அப்டேட் மெனி பண்ணிக்கலாம். அப்டேட் ஒன்னுக்கும் அப்டேட் மெனிக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். அப்டேட் ஒன் அப்படின்னா இப்போ நான் இமெயில் ஒன்று கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுங்க, இமெயிலை வச்சு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இமெயிலோடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பண்ணும். அப்போ அப்டேட் மெனின்றது எதனா அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு எது யூனிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் தான் யூனிக்கா இருக்கும். ஆனால் ஃபோன் நம்பர் நீ சேம் ஃபோன் நம்பரை 10 அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டைம்ல நான் ஃபோன் நம்பரை வச்சு 10 இதுக்கும் நான் ப்ரொஃபைல் பிக் மாற்ற போறேன் அப்படின்னா இந்த அப்டேட் மெனியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். பேசிக் ரெட் ஆப்ரேஷனுக்கு எது போதுமானது அப்படின்னா இந்த ஃபைண்ட் பை ஐடி இந்த விஷயமே போதுமானது. இப்போ நான் கொடுக்குறேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டேட்டா வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் நியூ யூசர்ல ஒரு புது யூசரை ஆட் பண்றேன். ஓகேங்களா? யூசர்ல லிஸ்ட் பண்றேன். இந்த யூசரோட டீட்டெயிலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு கம்ப்ளீட் கரெக்ட் ஆப்ரேஷனுக்கான விஷயம் ஒரு இண்டிவிஜுவல் யூசரை நான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா அகைன் அதே தான், புதுசாக ஆட் பண்ண போறீங்க, ஐடியை வச்சு சேவ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா நேம், இமெயில் இதெல்லாம் போட்டோம்னா இமெயில், ஓகே, mail.com, பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 இப்படின்னு கொடுக்குறேன். ராஜ், புது ரெக்கார்டு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ராஜ் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இமெயில், ஸ்கீமால இங்கே இருக்கு ஆல்ரெடி. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டேபிள் எல்லாத்தையுமே ரெஃப்ரெஷ் பண்ணால் ஒரு 5 ரெக்கார்டு வருதா. இப்போ நான் இந்த டேபிளை தெரியாதனமாக ட்ராப் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ராப் கலெக்ஷன்னா அந்த இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். யூசர் போயாச்சு, பிஓசி இதில் யூசரே கிடையாது. நான் இப்போ இதை கொடுத்தாலே அதுவாக கிரியேட் பண்ணிப்போம். எங்கடா வரவே இல்லையா அப்படின்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், யூசர் அப்படின்றது வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், இமெயில், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்கு. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பண்ண வரைக்கும் கரெக்டு. ஆனால் இது வந்து ஹை எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா பாஸ்வேர்டு ஈவன் டெவலப்பருக்கு கூட அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்றது தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து என்னுடைய சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து ஓப்பனாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தப்பு. அப்போ எப்படி தான் பண்ணணும் அப்படின்னா இதை என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் டிபில ஸ்டோர் பண்ணணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா வாட் இஸ் என்கிரிப்ஷன்? பேசவே கூடாது முடிவில் வந்திருக்கீங்க கூட. ஓகே சரி, ஓகே.
என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பீக்ரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை ஓகேங்களா பீக்ரிப்ட் பண்ணிட்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இதுக்கான தேவையான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பீக்ரிப்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்து எங்க வேணுமோ இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், இங்க எடுத்துட்டு வந்து போட்டுக்கணும். ஓகே, இதோடைய மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, சால்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை எத்தனை டைம் ஹேஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுனா மீடியமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். 2னா ஒரு மாதிரி, 10னா ஹையஸ்ட் கவுண்டாக இருக்கும். ஓகேங்களா, சால்ட் ரவுண்டு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதையுமே சின்க்ரோனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே கேட்க போகிறது இல்லை. ஓகே, இதோ இருக்கு பாருங்க. பீக்ரிப்ட் ஹேஷ் சிங்க்கு என்னுடைய பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு எவ்வளோ தூரம் அதை நல்லா போட்டு மிக்ஸில் போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. என்னுடைய இது வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னா சால்ட் ரவுண்டு. ஓகேங்களா, எவ்வளோ தூரம் போட்டு அதை நல்லா என்கிரிப்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா 10 கவுண்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதை நான் எடுக்கிறேன். பாஸ்வேர்டுன்னு இருக்கா, ஸோ நான் இங்கேயே வாங்குறேன். request.body பாஸ்வேர்டு தான் 1 2 3 4 5 6. அதுதான் பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 1 2 3 4 6ன்னு உழுது, அதுதான் பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. இந்த சால்ட் ரவுண்ட் வந்து ஒரு 10 கிட்ட போட்டு அடிக்கிறேன். இது ஹேஷ். ஓகேங்களா, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஹேஷ்டு பாஸ்வேர்டாக ரிட்டர்ன் பண்ணும். அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்னுடைய பாஸ்வேர்டு இதில் போய் ஸ்டோர் பண்ணிடுறேன். அதில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா சம்திங் லைக் இந்த மாதிரி ஒரு என்கிரிப்டடா வரும். இதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஹேஷ் பண்றோமோ அதே மாதிரி டீஹேஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நியூ பாஸ்வேர்டு வரும்போது பீக்ரிப்டை இங்க இன்ஸ்டால் பண்ணதை இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேஷ் சிங்க் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதுல 2 பேராமீட்டர் பாஸ் பண்றேன். ஒன்று பிளைன் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, அதாவது request.body.password என்னுடைய பாஸ்வேர்டு அது எந்த லெவலுக்கு ஹேஷ் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிப்பையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, 10 கவுண்ட் போட்டு அடி நொறுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இதுல அந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு வரும். இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதுல நான் பாஸ் பண்றேன். ஓகேங்களா, ஓகே, அகைன் இதை நான் டெலிட்டே பண்ணிக்கிறேன். எனக்கு இது தேவை. இப்போ நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இந்த மாதிரி வரும். என்னென்ன அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு தெரியுதா அப்படின்னா தெரியாது. அப்புறம் எப்படி இதை நீங்க செக் பண்ணுவீங்க? இப்போ நான் ராஜ் இமெயில் வந்து raj@hotmail 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 தானே நான் கொடுப்பேன். பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 தான் கொடுப்பேன். இங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஈக்குவல்ட்டே ஆகாதே. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஹேஷ் இருக்கா, அதே மாதிரி இங்க பாருங்க கம்பேர் சிங்க்னு இருக்கு பாருங்க. கம்பேர் சிங்க் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு இது டிபில இருந்து நம்ம எடுக்க போறோம். ஆனால் புரியவே இல்லையா அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஒரு யூசருடைய டீட்டெயிலை ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நான் டெவலப்பரு, எனக்கே தெரியல இது என்ன பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. இல்லை தெரியுது 1 2 3 4 5 6னா வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, எல்லா இதே 1 2 3 4 5 6க்கு வேற மாதிரி வரும். இப்ப அதே இதுதான் இங்க பாருங்க, அதே 1 2 3 4 5 6 தான். ஆனா இங்க வர்றது இப்ப டிஃபரெண்டான ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்ப எப்படி நம்ம இதை செக் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு லாகின் அப்படின்ற ஒரு ஏபிஐ எழுதும். இப்ப நம்ம புது ஏபிஐ ஒன்று எழுதும். லாகின். ஓகேவா, லாகினுக்கு நம்ம நார்மலா என்ன கொடுப்போம், லெட் இமெயில். ஓகேங்களா, request dot
இந்த ரெண்டு டீட்டெயில் கொடுப்போம், இமெயில் பாஸ்வேர்டு. நம்ம என்கிரிப்ட் பண்ண பாஸ்வேர்ட்னா நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கொடுக்குறோமோ அதை தான் ஞாபகம் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ இதை போஸ்ட் மெத்தட்ல வச்சுக்கோம். போஸ்ட் மெத்தட்ல லாகின்ற ஒரு ஏபிஐ எழுதுறோம். டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். லாகின் அப்படின்னு ஒன்று எழுதுறோம். பாடியில் இமெயிலு, இது ரெண்டுத்தையும் இப்போ பாருங்க 1 2 3 இமெயில் பாஸ்வேர்டு. இது என்னன்னா அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த ஏபிஐ கால் பண்ணும்போது எனக்கு இந்த 3 தேவை கிடையாது. ஓகேவா? ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும்தான் தேவை. வேலுவட்டி ஆப் மெயில் ப்ளஸ் 1 2 3 4 5 6 அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வச்சு தான் லாகினுடைய லாஜிக்கை எழுத போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த லாகின் அப்படின்றது பேக்எண்டில் போய் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஓகேங்களா? இமெயில் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே கொடுத்தாச்சு. ஓகேவா? சரி, இப்போ நான் தப்பாக இந்த மாதிரி ஒரு இமெயில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, வேலு 619 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இமெயில் எரர் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வரும், இமெயில தப்பா கொடுக்குறேன், என்ன எரர் வரும்? இன்வாலிட் இமெயில். இன்வாலிட் இமெயிலா? அது வேலிட் தான், இமெயில் வேலிட் தான். ரெக்வயர் கரண்ட் இமெயில் ஐடி. புரியல. ஆல்ரெடி இதை நான் சொல்லியும் இருக்கேன் டேட்டாபேஸில். இந்த இமெயிலே இல்லைன்னு காமிக்குமாண்ணா? எங்க இல்லைன்னு காட்டும். இமெயில் வேல்யூல இந்த இமெயில் இந்த டேட்டாபேஸில் இருக்கா பாருங்க. இல்லைண்ணா. அப்போ என்ன எரர்? நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? கரெக்டான இமெயில் எப்பயும் கொடுப்பீங்களோ? This email it is not required வருமாண்ணா? நாட் ரெக்வயர்ட் வராதா? யூசர் நாட் ஃபவுண்ட். புரியல. யூசர் நாட் ஃபவுண்ட். யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அதுதான் இமெயில் ஐடி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டிபி அப்படின்னு வரும்ல. இந்த இமெயில் ஐடியானது இந்த டேட்டா பேஸில் இல்லைன்னு வருமா வராதா? 4 பசங்க தான் இருக்கீங்களா? ஒன்றும் இல்லையா? இங்கிலீஷில் அவங்க தான் நல்லா பேசுவாங்க. ஓகே, ஸோ கரெக்டு தானே? அந்த இமெயில் ஐடி இல்லை. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த இமெயில் ஐடி இந்த டேட்டா பேஸில் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம 2 விஷயம் தப்பாக பண்ணுவோம். ஒன்று இமெயிலை தப்பாக கொடுப்போம், இன்னொன்று இமெயிலை கரெக்டாக கொடுத்துருவோம், பாஸ்வேர்டை தப்பாக கொடுப்போம். ஓகேவா? அப்போ அதை யூசருக்கு நீ கரெக்டாக கன்வே பண்ணணும். இன்வேலிட் இமெயில் அப்படின்னா அவனுக்கு கேட்பான், டேய் கரெக்டாக அட்டு இருக்கு, முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு, டாட் இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்புறம் என்ன இன்வேலிட் அப்படின்னா இமெயில் அந்த டேட்டா பேஸ்ல இல்லைன்னு சொல்லணும். ஓகேங்களா? திரும்பவும் பாஸ்வேர்டு தப்பா சொல்றான், அப்பயுமே வந்து இமெயில் வந்து தப்பு, யூசர் நாட் ஃபவுண்ட் தான் சொல்லக்கூடாது. அப்ப பாஸ்வேர்டு தப்பா சொன்னா என்ன வரணும்? பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். இன்வேலிட் பாஸ்வேர்டு, அதான் இன்கரெக்ட் பாஸ்வேர்டு, சாரி இன்வேலிட்ன்ற மாதிரி இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி வரணும். ஓகேங்களா? அப்ப இந்த 2 விஷயத்த தெளிவா எப்படி பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக்கா வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது இல்ல, நமக்கு தான் டேட்டா பேஸ் இருக்குல்ல, அதை வச்சுதான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போறோம். இமெயில் இருக்கா? இப்போ இந்த இமெயில நான் டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி செக் பண்றேன் அப்படின்னா, போறேன், ஃபைண்ட் ஒன்னுக்கு போயிடுறேன். ஓகே, ஃபைண்ட் ஒன்ல ரைட், இதை அப்படியே போடுறேன். லெட் இஸ் இமெயில் எக்ஸிஸ்டா அப்படின்னு பார்க்க போறேன். எப்படி பார்க்க போறேன் அப்படின்னா,
இமெயில் அப்படின்ற கீவேர்டில் இந்த நான் அனுப்பக்கூடிய இமெயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஃபைண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ அதான ஆப்ஜெக்ட் தானே போட்டிருக்கு, ஆப்ஜெக்ட் போட்டு இருக்கு. அதே மாதிரி நானும் ஆப்ஜெக்ட் போட்டு இமெயில் அப்படின்றது கீ. எந்த கீனா இதுதான். இதுல நான் அனுப்பக்கூடிய இமெயில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைத்துனா யூசர் இமெயில் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இமெயில் அப்படின்றது டேட்டாபேஸ்ல இருக்கு. இது நான் கொடுக்குறேன். இப்ப இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? இப்ப வேலு அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்க தான் செக் பண்ணணும். நல் அப்படின்னு வருது. நல்லுனா ஒண்ணுமே இல்லைன்னா இருக்கும். ஓகேவா? கேன்சல் கொடுக்குறேன். இப்ப இருக்கிற இமெயில கொடுப்போம். வேலு@yahoo அப்படின்றது டேட்டாபேஸ்ல இருக்கா? இருக்கு. இருக்கிற இமெயில கொடுத்தா அந்த இமெயிலுக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்து வந்து கொடுக்கும். அந்த இமெயிலுக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வரும். அப்ப எல்லா விஷயம் வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு கரெக்டா இருக்கு. ஆமா, மெயில் இருக்குன்னு வருது. இல்லாதத ஒண்ணு கொடுத்தா நல்லுன்னு வருது. திரும்பவும் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிடுவோம். 5 நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப நல் வருது. அப்ப நம்ம கண்டிஷன் எழுதிக்க வேண்டியதான். இஃப் email is not equal to null-ஆ இருந்தா, ஈக்குவல் டு நல்லா இருந்தா தப்பு. ஓகே, ஈக்குவல் டு போட்டுப்போம். அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா what I am going to say to the front end message இப்படி நான் கொடுக்குறேன். இமெயில் எம்டியா இருந்துச்சு. சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது அடுத்த கதை. அது அடுத்த கதை. இல்லாததுக்கு முதல்ல யூசருக்கு சொல்லிடும். இமெயில் டஸ் நாட். இப்ப கிளியரா தெரியுது இமெயில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஒரு மெசேஜை பாஸ் பண்ணியாச்சு. இதை நீ கரெக்ட் பண்ணாதான் நம்ம கேட்கலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம இது வேலிடேஷனா காட்டுமே அப்படின்னா நீ இந்த வேலிடேஷன் தான் காட்டுவ. நீ இனிஷியலா காட்டக்கூடிய வேலிடேஷன் என்ன அப்படின்னா இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்றது ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுவேன். அடுத்தது இன்வாலிட் இமெயில் அப்படின்னு காட்டுவேன். ஓகேவா? ஆனா இது இன்வாலிட் இமெயிலான்னு கேட்டா இது இன்வாலிட் இமெயில்லாம் கிடையாது. இது இன்வாலிட் இமெயில்லாம் கிடையாது. இது வேலிட் இமெயில். svelu@yahoo.com அப்படின்றது வேலிட் இமெயில். ஆனா இந்த இமெயில் டேட்டாபேஸ்ல இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணணும். அது இன்வாலிட். இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா இமெயில் டஸ் நாட். இப்ப நான் கரெக்டான டேட்டாவை கொடுக்குறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா வருது. இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இது டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இந்த பாஸ்வேர்டும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாஸ்வேர்டும் கரெக்டான்றதை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் டேட்டாவா நமக்கு வருது? இது என்ன டைப்? ஆப்ஜெக்ட் ஆனா அதுல இருந்து பாஸ்வேர்டு எடுக்கணும்னா அதுல இருந்து பாஸ்வேர்டு எனக்கு இப்ப எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? டாட் பாஸ்வேர்ட் ஆனா டாட் பாஸ்வேர்ட் இஸ் இமெயில் எக்ஸிஸ்ட் டாட் இப்படி போறேன். ஏன்னா யூசர் இமெயில் இது யூசர் மாடல்ல கண்டுபிடிக்கிறோம். ஃபைண்ட் ஒன். ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா? எனக்கு மல்டிபிளா எழுதணும் தேவையில்லை. ஓகே, ஒன்னே ஒண்ணு இமெயில். நான் கொடுக்கக்கூடிய இமெயில் நல்லா இருந்துச்சுன்னா இமெயில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட் எண்டுக்கு இஷ்யூவை காமிச்சிடுறேன். கரெக்டா இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு மட்டும் தனியா பிளக் பண்ணி எடுக்கிறேன். பாஸ்வேர்டு மட்டும் நமக்கு வந்துருச்சா?
இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேஷ்டு பாஸ்வேர்ட். கரெக்ட் தானே? ஹேஷ்டு தானே? ஹேஷ் பண்ணி தான் வச்சிருக்கோம். பேக்கிட் பண்ணி அந்த பேக்கேஜ் வச்சு ஹேஷ்டு பாஸ்வேர்ட். இது ஹேஷ்டு பாஸ்வேர்ட். கரெக்டா? இது டிபில இருக்கிற டிபி பாஸ்வேர்ட்னு வச்சுக்கோங்க. டிபி பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சக்சஸா இமெயில் கரெக்டா கொடுத்துட்டுறா ராசா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாஸ்வேர்டு மட்டும் எடுத்து வைக்கிறேன். எதுக்காக பாஸ்வேர்டு மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் செக் பண்ண போறேன். கம்பேர் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறேன். அவன் என்ன வேல்யூ கொடுக்குறான்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறான். அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்? ட்ரூ ஃபால்ஸ்னா boolean. bcrypt கம்பேர் சிங்க் மை plain text password அப்படின்னா அந்த இடத்துல எதை கொடுக்கணும்? இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? யூசர் பாஸ்வேர்ட். யூசர் பாஸ்வேர்ட், அதாவது நான் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட். ஹேஷ்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல எதை கொடுக்கணும்? இந்த யூசர் பாஸ்வேர்ட் எது கூட கம்பேர் பண்ண போறோம்? டேட்டாபேஸோட பாஸ்வேர்ட் கூட. டேட்டாபேஸோட பாஸ்வேர்ட். ஏன் அப்படின்னா இந்த யூசர் பாஸ்வேர்டு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஏன்னா அதை தான் நம்ம கொடுக்குறோம். டிபில ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அது எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா தானே? டிபில இந்த விஷயம் இப்படி இருக்கும், எனக்கு இது தெரியவே தெரியாது. இது எப்படி நீ உக்காந்துட்டு இது இதுதானா அதுதானா செக் பண்ண முடியுமா? வாய்ப்பு கிடையாது. அப்ப யார் அதை கம்பேர் பண்றாங்க அப்படின்னா கம்பேர் சிங்க் அப்படின்ற ஒருத்தர் கம்பேர் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இப்படியே போடும் இஸ் பாஸ்வேர்ட் அப்படின்ற. ஓகேங்களா? இது நமக்கு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகும். ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம 1 2 3 4 5 6 தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதையும் கொஞ்சம் கோளாரா பண்றேன். 7ன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ்ன்னு வருது. சரி ஓகே, திரும்பவும் 6 அப்படியே நிறுத்துறேன். ட்ரூன்னு வருது. ஓகேங்களா? கரெக்டா அதே கண்டுபிடிக்கும். இப்ப இஸ் பாஸ்வேர்டு வந்து இஸ் பாஸ்வேர்டு வந்து ட்ரூவா இருந்தா ஒரு விஷயம் பண்ண போறோம். எல்ஸ் அப்படின்னா ட்ரூவா இருந்துச்சுன்னா மொத்தமாவே அனுப்பி விட்டுருவோம். இமெயில் எக்ஸிஸ்ட் மொத்தமாவே அந்த இமெயில் எக்ஸிஸ்ட்ல தான் எல்லா டேட்டாவும் இருக்கு. அதை நான் அனுப்பிடுறேன். இப்ப பாருங்க கரெக்டா இருக்கு. velu@yahoo.com 1 2 3 4 5 6 இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இப்ப நான் தப்பா ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுக்குறேன், நான் எரரை த்ரோ பண்றோம். இப்ப நான் ஆனா இங்கேயும் தப்பா கொடுக்குறேன். நான் 1 2 3 4 5 6 அப்படின்றேன். ஏன்னா பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்ட்னு வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எதை செக் பண்ணுவோம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயில தான் செக் பண்ணுவோம். மெயில நான் எப்ப கரெக்டா கொடுத்துறேன், பாஸ்வேர்டு தெரியாம 7 வரைக்கும் கொடுத்துறேன். இப்ப அது இன்கரெக்ட்னு கொடுக்கும். எப்ப நீ கரெக்டா கொடுக்குறியோ அப்பதான் அது உள்ளார போகும். ஓகேவா? இப்படிதான் லாகின் பாஸ்வேர்டு ப்ராசஸ் நடக்கும். புரியுதா? ஸ்டாப் பண்றேன்.